வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம லைஃபோட பில்டிங் பிளாக்ஸ் பத்தி ஒரு சின்ன எக்ஸ்பிளைனர் பார்க்க போறோம். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு காரணம் ஒரு பவர்ஃபுல் மாலிக்யூல் அண்ட் அந்த சீக்ரெட்டை தான் நம்ம இன்னைக்கு அன்லாக் பண்ண போறோம். லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். இந்த மாசத்துக்கு காரணம் புரோட்டீன்ஸ். Proteins தான் நம்ம செல்லோட worker molecules. Everything depends on them. So the crucial point is, why do we care? Because they explain everything from how we get sick to how we build muscle. Okay, let's start with the basics. என்ன அது protein? ரொம்ப சிம்பிளா சொன்னா புரோட்டீன்ஸ் என்பது அமினோ ஆசிட்ஸ்னால செஞ்ச ஒரு பெரிய பாலிமர் செயின், ஒரு மாலை மாதிரி. ஆனா இங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த அமினோ ஆசிடோட சீக்வென்ஸ், அதாவது அந்த மாலையில மணிகளோட ஆர்டர், அந்த புரோட்டீனோட 3D ஷேப்பை டிசைட் பண்ணும். அந்த ஸ்பெசிஃபிக் 3D ஷேப் தான் அது என்ன வேலை செய்யணும்னு டிசைட் பண்ணும். ஸோ the rule is simple. Sequence determines shape and shape determines function. இது ஒரு காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க புரோட்டீன்னா வெறும் ஒரு செயின்னு. இல்லை, அது ஃபோல்ட் ஆகி வர்ற அந்த 3D ஷேப் தான் ஆட்டத்தோட நாயகன். அண்ட் திஸ் brilliantly illustrates the core idea. So how does this folding happen? Let's move to a simple analogy to see how this builds. Imagine you have a long paper strip with magnets on it. அதுதான் amino acid chain. And the magnets ஒன்னோட ஒன்று attract and repel பண்ணி தானாவே ஒரு specific origami shapeக்கு fold ஆகும். And the final shape தான் நம்ம functional protein. So why does this concept exist? Because without proteins, nama life la onnume nadakade. Genetic diseases like sickle cell anemia la irundu, vaccines work pannadhu varaikum ellame proteins da. இப்போ let's create a clear mental image of this process. Let's picture this. ஒரு பிளேகிரவுண்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு சைல்டும் ஒரு அமினோ ஆசிட். அவங்க எல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டர்ல கை கோர்க்கறாங்க. இதுதான் பிரைமரி ஸ்ட்ரக்சர். சில பசங்க எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். அவங்களுக்கு தண்ணி பிடிக்காது. இவங்க தான் ஹைட்ரோஃபோபிக் அமினோ ஆசிட்ஸ். அவங்க எல்லாரும் பிளேகிரவுண்டுக்கு நடுவில் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க ரீஅரேஞ்ச் பண்ணும்போது அந்த என்டையர் லைனும் ஒரு யூனிக் க்ரௌட் ஷேப்க்கு வந்துடும். Now what's really interesting about this is the final 3D tertiary structure that does all the work. So how does this connect to our real world? Let's look at some examples. First, let's go back to our egg. Cooking an egg is a perfect example of denaturation. Heat and weak interactions break பண்ணி protein ஓட 3D shape கலைச்சிடும். The protein unfolds, அதனால தான் clear-ஆ இருந்த egg white solid-ஆ மாறுது. Now for a technology application. ஒரு சின்ன சேஞ்ச் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுன்னு பார்ப்போம். சிக்கிள் செல் அனீமியால ஹீமோகுளோபின் புரோட்டீன்ல ஒரே ஒரு அமினோ ஆசிட் மாறுது. ஆனா அந்த சின்ன சேஞ்ச் புரோட்டீனோட ஷேப்பா மாத்தி a very serious disease-ஆ உண்டு பண்ணுது. ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். You might think ரெண்டு புரோட்டீன்ல சேம் நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருந்தா அது சிமிலரா இருக்கும்னு. பட் ஆக்சுவலி நோ. ஹீமோகுளோபின் அண்ட் காலேஜன்ல டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸ் இருக்கும். அதனால அவங்களோட ஷேப் அண்ட் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். So to recap everything we've seen in this explainer. நல்லா கவனிச்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. Just remember these three things: the core idea of sequence, shape and function, the origami analogy, and the simple egg example. இந்த core idea அந்த mental picture and ஒரு example ஞாபகம் வச்சிங்கன்னா எக்ஸாம்ஸ்ல இந்த டாபிக் ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும். நல்லபடியா படிக்கட்டும். Think about this final question as you revise.